10 மாதம் கம்ப்ளீட் ஆன குழந்தைங்களுக்கு அதிக கால்சியம், அயர்ன், ஃபைபர் இதெல்லாம் இருக்கிற ராகி லட்டு எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிஸ்தா பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கிறிஸ்மஸ் பழம் சேர்த்து திரும்பவும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ நல்லா வறுத்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. கம்ப்ளீட்டாக ஆற வச்சதுக்கப்புறம் அப்படியே மிக்சர் ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது ஓரமாக இருக்கட்டுங்க. திரும்பவும் அதே கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ சுத்தமான ராகி மாவு 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்குறப்ப ராகி மாவு நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச நட்ஸ் பவுடர் சேர்த்துக்கலாங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் மாற்றிக்கோங்க. கம்ப்ளீட்டாக ஆற வச்சுக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் சூடாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் பாலோ நெய்யோ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து சின்ன சின்ன லட்டாக பிடிச்சிக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த லட்டு பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸாக கொடுக்கலாங்க. இதே மாதிரி நிறைய ஹெல்த்தியான பேபி ஃபுட் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.